எம்எஸ்டிசி அப்படின்ற ஒரு கம்பெனியில் ஜான் 2024 இப்போ வந்து ஒரு ட்ரேட் எடுத்தேன். அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ எம்எஸ்டிசி கம்பெனி இது வந்து என்னென்னா மெட்டல் ஸ்கிராப் ட்ரேட் கார்ப்பரேஷன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. இப்போ நம்ம வந்து செக்லிஸ்ட் போய்க்கலாம். செக்லிஸ்ட்டில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து 200 ருபீஸ்க்கு மேலே இருக்கும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். இங்கே வந்து 500 ருபீஸ் இருக்குது. செகண்ட் வந்து மார்க்கெட் கேபிட்டல். இது வந்து ஒரு 3000 crore தான் இருக்குது. பட் எனக்கு வந்து இந்த ட்ரேடு வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்சைடில் நல்ல ட்ரெண்டு ப்ளஸ் கவர்மெண்ட் கம்பெனி. அதனால எனக்கு ஓகேவா இருந்துச்சு. தேர்ட் வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு. ப்ரொமோட்டர் வந்து 64.75%, எஃப்ஐஏ வந்து 3.3%, டிஐ வந்து 1.35%. சரி, ஓகே தான். இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இப்போ மந்த்லி சார்ட் பார்த்துக்கலாம். டெக்னிக்கலாக போயிட்டு நம்ம மந்த்லியே பார்த்துக்கலாம். மந்த்லி சார்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 2019 இந்த கம்பெனி வந்திருக்காங்க. 2020 கொரோனாவில் வந்து ரைஸ் ஆன எல்லா இதுலேயுமே ஃபால் ஆகிட்டு கீழே வந்திருக்காங்க. திருப்பி நியர்லி 1 இயர்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெக்கவர் ஆகி நல்லா அப்சைடு ட்ரெண்டில் தான் இருக்காங்க. ஓகேவா? இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா, மந்த்லியில் வந்து நல்லா அப் ட்ரெண்டில் தானே இருக்காங்க. ஓகேவா, இது வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து 2021 இதாயிருக்கு. 2023 வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கிற ஒரு கம்பெனி தான். வீக்லி சார்ட் போய்க்கலாம். வீக்லி சார்ட்டில் போயிட்டு என்ன பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக வீக்லி சார்ட்லேயும் சேம் அதே தான். ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கனக்குள்ளே உங்களுக்கு லைட்டாக எதுவும் கேப்பாக ஃபீல் ஆகுதுன்னா இந்த இடத்துல இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இந்த கேண்டிலோட க்ளோஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது பேஸ் பண்ணி வேணால் நீங்கள் இது ட்ரா பண்ணிங்க. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இந்த இடத்த வந்து எப்படி பிரேக் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேம் போய்க்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது இன்டர்னலாக. ஓகேவா, இந்த சப்போர்ட்டை பேஸ் பண்ணி அதே மாதிரி இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணி மேலே போகிறாங்களா அப்படின்றது பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த இது பாருங்களேன், மந்த்லியில் வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆகி மேலே போனனால இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக மாறிடுச்சா, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் வந்துட்டோம். இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து எப்படி வந்து இந்த கேண்டில் வந்து இதுவும் நல்ல புல்லிஷ் கேண்டில் தான். ஓகே, நல்ல வால்யூம் இருக்குது, பிரேக் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இந்த கன்சல்டேஷன் உள்ளே இருக்கிற இது வந்து இன்டர்னல் மூவ் இது. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கணுமா அப்படின்றது வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜிலாம் ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். பட் வந்து நம்ம இப்போ வந்து ஆல் டைம் ஹை பிரேக் அவுட்டு ப்ளஸ் இல்லைன்னா நல்ல பேட்டர்ன்லேருந்து பிரேக் அவுட் ஆகிற கேண்டில்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து எப்படி பிரேக் பண்ணுறது, நம்ம ட்ரேட் எடுக்கிறோமா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் ரிப்ளை மோடில் வந்து உங்களுக்கு ஒரு கேண்டிலாக ஸ்விட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டிலில் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நல்ல வால்யூம் இருந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து இந்த கேண்டில் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பிரேக் அவுட் கிடையாது, இது வந்து ஒரு ஃபேக் அவுட் தான். ஸோ இன்கேஸ் அந்த பர்டிகுலர் டேயில் வந்து நீங்கள் மார்னிங் டைமில் வந்து இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகுது, ஒரு கேண்டில் மூவ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கக்கூடாது. ஓகேவா, மேபி இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தான் அது வந்து ஒரு ட்ராப் மாதிரி ஆயிரும். ஸோ செகண்ட் வந்து நெக்ஸ்ட் டே வந்து நல்ல க்ரீன் கேண்டில் புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை இந்த பாயிண்ட்ல பிரேக் பண்ணியாச்சு நம்ம கரெக்டா. இந்த இடத்துல நம்ம ப்ரீவியஸ் இதை வந்து பிரேக் பண்ணிட்டோம். பட் டெய்லி கேண்டில் பாருங்களேன், என்ன ஆயிடுச்சுன்னா புஷ் பண்ணி மேலே போயிருக்காங்க. பட் வால்யூம் பாருங்களேன், பிரேக் அவுட்கான வால்யூமும் இல்லை, ப்ளஸ் கேண்டிலுமே வந்து சாலிடாக இல்லை. ஓகேவா, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீக் க்ளோஸ் ஆகிருந்தாலும் நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கல நான். ஏன்னா இந்த கேண்டில் பாருங்களேன், இந்த கேண்டில் ப்ளஸ் வால்யூம் பாருங்களேன், எனக்கு வந்து ஓகேவா இல்லை, சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கல. நீங்கள் வந்து அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாட்ச் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த ஸ்டாக்கை. ஸோ நல்ல வால்யூம் பிரேக் அவுட் ஆகுது, இல்லை இந்த பிரேக் அவுட்டுக்கு மேலே போயிட்டு ஒரு நல்ல ஹை கேண்டில் வந்து நல்ல புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஓகே, நான் இந்த இதை சொன்னேன் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இந்த கேண்டில் ஃபார்மேஷன் வந்து இந்த இடத்துல இருந்துக்கணும். பட் அப்படி இல்லாமல் மேலே இருக்குது. ஸோ இந்த கேண்டில் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு சாலிடான அப்சைடு கேண்டில் ப்ளஸ் இந்த ப்ரீவியஸ் லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ண கேண்டில் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு பேட்டர்ன் பாருங்களேன். ஓகே, இப்படி கூட ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா, ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக இப்படி இந்த இந்த சேனல் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் வந்து வேலிடான பிரேக் அவுட்டா. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து அந்த பேட்டர்ன்ஸ் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, அதெல்லாம் எப்படி பிரேக் அவுட் ஆகுதுன்றதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். நான் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணணும் அப்படின்றது தான்
பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்து இங்கே வந்து ஒரு சேனல் பேட்டர்னே இருக்கு. இது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல இதுதான் வந்து நல்ல சாலிடான பிரேக் அவுட்டு. இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து டியூஸ்டே நடந்திருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த வீக் க்ளோஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே ஓகேவா? ஆக்சுவலா இந்த வீக் முடிஞ்சிருச்சு. நம்ம வீக்லி கேண்டில்ல போயிட்டு இத வந்து நம்ம ஹை, லோலாம் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்ப வீக்லி கேண்டில்ல பாருங்களேன். ஆக்சுவலா உங்களுக்கு நல்லா தெரியுதா? ஸோ இந்த கேண்டிலுமே நீங்க வீக்லி கேண்டில்ல வந்து பிரேக் அவுட் மாரி கன்சிடர் பண்ணி ட்ரேடுக்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும், ரீடெஸ்ட் நடக்கல பார்த்தீங்களா? ரீடெஸ்ட் நடக்காம மேல அப்சைட் மூவ் ஆயிட்டாங்க. ஸோ அதனால நம்ம இந்த கேண்டிலுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம். அந்த மாரி கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன பிரேக் பண்ணி மேல போயிருக்காங்க. இந்த இது வந்து வீக்லி கேண்டில் நல்ல வால்யூம் இருக்கு. பிளஸ் நல்ல வால்யூம் இருக்கு. பிளஸ் கேண்டிலுமே நல்ல புல்லிஷா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இத வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப டெய்லி கேண்டில் போறேன். டெய்லி கேண்டில்ல வீக் க்ளோஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. நம்மளோட என்ட்ரி கண்டிஷன் என்னன்னா, இந்த பொசிஷன்ல இருக்கணும். செகண்ட் என்ட்ரி வந்து இந்த பொசிஷன்ல இருக்கணும். ஓகேவா? இது 2ல ஆ நம்ம வந்து கேப்பிட்டல வந்து செப்பரேட் பண்ணி போட்டுக்கணும். இன்கேஸ் இந்த இடத்துலருந்து ஃபெயில் ஆயி கீழ வராங்கன்னா, மேக்ஸிமம் இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து அவங்க டச் பண்ணிட்டு மேல போணும். அப்படி இல்ல, டச் ஆகல அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுறாங்க, ரொம்ப சாலிடா இருக்கு, வால்யூம் இருக்குன்னா, நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் இந்த ஏதோ ஒரு ஜோன்ல போட்டுட்டு நீங்க எக்ஸிட் ஆயிக்கணும். ஓகேவா? ஓகே. நான் வந்து இப்போ ஆர்டர் போடுறேன். இப்போ வந்து 628.85 இருக்கு. நான் வந்து 629 அப்படின்ற மாரி ஒரு நம்பர் வச்சுக்கிறேன். 629 இப்போ வந்து கரெக்ட்டா 160 ஷேர்ஸ்க்கு வந்து 629 யூஸ் பண்ணணும். 1,00,000 கிட்ட வந்து கேபிட்டல் யூஸ் பண்ண போறோம். நான் வந்து பை ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பிரேக் அவுட் வீக்கு. ஓகேவா? இந்த பிரேக் அவுட் வீக்ல நெக்ஸ்ட் ரீடெஸ்ட் ஆகுற வீக்ல வந்து நமக்கு வந்து எப்போ என்ட்ரி கிடைக்குது, எப்படி எக்ஸைட் ஆகுறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஆர்டர் பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கோட ரீடெஸ்ட் வீக்கோட ஃபர்ஸ்ட்டு மண்டே, டியூஸ்டே வந்து லோ வந்து கேண்டில் பார்த்தீங்கன்னா, ₹630 பட் வந்து நம்ம என்ட்ரி பிரைஸ் வந்து 629 ₹1 வந்து கம்மியாகல. ஐ மீன் கொஞ்சம் அதிகமா இருக்கனால நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்கல. ஸோ அதனால நெக்ஸ்ட் டே வெயிட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆன வீக்ல முடிச்சுட்டு ரீடெஸ்ட் ஆகுற ஃபர்ஸ்ட் வீக் இருக்கு பார்த்தீங்களா? அப்போ வந்து ஃப்ரைடே வந்து நமக்கு வந்து என்ட்ரி கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இன்டர்னலா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நமக்கு வந்து இந்த டே கிடைச்சிருச்சு. ஃப்ரைடே கிடைச்சிருச்சு. எந்த இடத்துல கிடைச்சிருக்கும்னா, மேபி இந்த கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? 11:30 கேண்டில். இங்கேயே வந்து நமக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி கிடைச்சோனே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தோனே நம்ம வந்து டார்கெட் வந்து 5% வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா, அன்னைக்கே வந்து அந்த டார்கெட் வந்து ஃபில் ஆயிருக்கலாம். மேபி இந்த கேண்டில் இந்த பர்ட்டிகுலர் டேல இந்த ஸ்டாக்ல வந்து அன்னைக்கு வந்து ஃபில் ஆகல. ஸோ அதனால இப்படி நம்ம கன்சிடர் பண்ணாம எப்பயுமே நமக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சோனே நம்ம வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிடணும் செல் ஆர்டர. ஸோ நம்ம வந்து கேபிட்டல் வந்து 1,00,000 யூஸ் பண்ணியிருக்கோம். என்ட்ரி வந்து ₹629 எக்ஸீட் வந்து ₹60.45 5% ப்ராஃபிட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 1,00,000க்கு வந்து ₹5,000 வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்க போகுது. அதே மாரி ரீடெஸ்ட்ட பார்த்துக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலா நல்ல பிரேக் அவுட்டுக்கான ரீடெஸ்ட் வந்து இந்த மாரி தான் இருக்கணும். இப்போ இது வந்து நல்ல பிரேக் அவுட் கேண்டிலு. ரீடெஸ்ட் ஆன ஃபர்ஸ்ட் வீக் கேண்டிலு. இதுல வந்து நமக்கு என்ட்ரி கிடைச்சிருச்சு. ஸோ ஃப்ரைடே தான் கிடைச்சிருக்கு என்ட்ரி. ஸோ நமக்கு வந்து எக்ஸிட் வந்து அந்த வீக்கே கிடைக்கல. அதனால நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து எப்போ எக்ஸிட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். மண்டே, டியூஸ்டே. ஆக்சுவலா பாருங்க டியூஸ்டே வந்து நமக்கு வந்து எக்ஸிட் கிடைச்சிருச்சு. அதே மாரி இன்டர்னலா போய் பார்க்கலாம். என்ன நடந்திருக்குன்னா, நமக்கு வந்து என்ட்ரி வந்து இந்த கேண்டில்ல கிடைச்சிருக்கு. கரெக்ட்டா? கிடைச்சிட்டு 1 டே வந்து அந்த ஜோன்ல நம்ம என்ட்ரி கிடைச்ச ஜோன்லயே தான் வந்து பிரைஸ் இருந்திருக்கு. அகைன் டியூஸ்டே இருக்கு பார்த்தீங்களா? அந்த டே வந்து நமக்கு வந்து மார்னிங் ஒரு 9 கேண்டில் இருக்குல்ல 9 டூ 9:15 டூ 10 அந்த அந்த கேண்டில்லேயே வந்து நமக்கு வந்து எக்ஸிடும் ஆயிருக்கோம் நம்ம. ஸோ இப்படி தான் வந்து பிரேக் அவுட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? நமக்கு வந்து பிரேக் அவுட் வந்து ஜா டிசம்பர் 26ல நடந்துச்சு. என்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் வீக்கோட ரீடெஸ்ட் ஃப்ரைடே இருக்கு பார்த்தீங்களா? அப்போ கிடைச்சிருக்கு. ஜான் 5 அதே மாரி நமக்கு ஜான் 9 வந்து எக்ஸிட் ஆயிட்டோம். ஸோ டோட்டலா 4 டேஸ் தான். அதுல வந்து 2 வொர்க்கிங் டேஸு, 2 ஹாலிடேஸு. ஸோ நம்ம வந்து நல்ல பிரேக் அவுட்ட அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் பிளான் பண்ணி பண்றோம். இந்த மாரி எப்படி சொல்றேன்னா, இந்த ப்ரீவியஸ் இத வந்து இந்த இடத்துல ஏன் நான் வந்து என்ட்ரி எடுக்கலன்னு சொல்லியிருந்தேன். இன்கேஸ் நம்ம வந்து இந்த கேண்டில் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா, நம்ம இந்த இடத்துலயே வந்து என்ட்ரி எடுத்திருப்போம். பட் வந்து மேல வந்து புஷ் ஆயி மேல போயிட்டாங்க. ஸோ அதனால வந்து இந்த இடத்துல ட்ரேட் பிளான் பண்ணி இங்க என்ட்ரி ஆயிட்டு, எக்ஸிட்டும் ஆகி நம்ம டார்கெட்டும் ஃபில் ஆயிடுச்சு. அதுவும் மே டோட்டலா 4 டேஸ் மட்டும் தான் நம்ம இந்த ஸ்டாக்ல வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதே மாரி தான் பிரேக் அவுட் ட்ரேடிங்ஸ வந்து
நடக்கும். இது வந்து எப்பயும் போல ஆல் டைம் ஹை வால்யூம் பிரேக் அவுட் தான். வால்யூம் பார்த்தீங்களா? இந்த பிரேக் அவுட் நடந்தது. நமக்கு மேல புஷ் ஆன கேண்டிலோட வால்யூம் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ இதே மாரி தான் வந்து பிரேக் அவுட்லாம் நடக்கும். ஓகேவா? ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல இதே மாரி நெறைய வீடியோஸ் நெறைய ஸ்டாக்ஸ் பத்தியான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க் யூ.